ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே எக்ஸாம்க்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து இன்னையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ இனிமேல் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. இல்லை இந்த ஒரு நாள் வந்து எப்படி நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மிஸ்டேக்ஸையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் இனிமேல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டோட தான் பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இருந்து எல்லாருமே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு சில பேர் நேலேருந்து படிக்கலாம், இல்லை நேற்றுலேருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் வச்சுருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னாலே இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மிஸ்டேக்ஸையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் எவ்வளோ கொஸ்டின் படிச்சிருந்தாலுமே வந்து அது வேல்யூவே கிடையாது. ஸோ இனிமேல் நீங்கள் படிக்க போகிற கொஸ்டின் தான் உங்களுக்கு வேல்யூ. ஸோ அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் படித்து அந்த ஞாபகம் வச்சிருக்க கொஸ்டின் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கை கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து எஃபோர்ட் நல்லா போட்டு ஏற்கனவே படிச்சிருக்க கொஸ்டின்னாலும் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. தெரியாத கொஸ்டின்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எப்பயுமே தெரிஞ்ச கொஸ்டின்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்க கொஸ்டின்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கஷ்டமாக இருக்க கொஸ்டினை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா போக உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்ச கொஸ்டின் இல்லாட்டி ஏற்கனவே படித்த கொஸ்டின்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ நைட் படிச்சுட்டு இருக்கப்பே வந்து நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுக்காதீங்க. ஏன்னா அந்த ஐடியா எடுத்தீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு டைம் இருக்காது, இல்லாட்டி நீங்கள் வந்து ரீகால் பண்ண உங்களுக்கு டைமே கிடைக்காது. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து நைட்டே எல்லா கொஸ்டின்ஸும் படிக்க பாருங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இந்த டைம்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு ஓவராலாக எல்லா கொஸ்டினுமே கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் படித்த கொஸ்டின் இல்லாமல் படிக்காத கொஸ்டின் எக்ஸாம்பிளில் கேட்டாலுமே நீங்கள் கான்செப்டாக பார்த்துருக்கப்போ நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் எல்லா கொஸ்டினையும் கான்செப்டாக ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கு என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் அந்த கொஸ்டின் பற்றி ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னாலும் 11, 12, 13, 14, 15 அப்படின்னு இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 11ங்கிறது யூனிட் 1 தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி கான்செப்ட் ரிலேட்டடாக ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் எந்த யூனிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டார்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு படிக்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லாட்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. யூனிட் வைஸாக பேக்லேருந்து பார்க்க பாருங்கள், இல்லாட்டி வந்து மிடில்லேருந்து பார்க்க பாருங்கள். இப்போ நீங்கள் யூனிட் 1ல் படிக்கும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூனிட் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் யூனிட் 5 படிக்கும்போது உங்களுக்கு ஒரு இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூனிட் 2 இல்லை யூனிட் 3 இந்த மாதிரி வந்து படிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க அப்படின்னா உங்களோட மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். படித்து முடிச்சதுக்கப்புறம் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாமே மறந்து போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு யாருமே வந்து அதுக்காக பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிள் தான், அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸாம் கால்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் நல்லா தரவு பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த கொஸ்டின் போவீங்க. ஸோ அதனால் அந்த கொஸ்டின் நல்லா ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் கவர் பண்ணுறப்போ உங்களுக்கு அதுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணி பயம் உண்டாக்கும். ஸோ யாருமே வந்து பயப்பட வேண்டாம். பட் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் லாஸ்ட்டாக ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து அது மைண்டில் இருக்கும். ஸோ அது லாஸ்ட் எக்ஸாம்களில் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ நீங்கள் படிக்கிறப்போ ஒவ்வொரு பிளேஸில் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளேஸில் படிக்கிறப்போ நல்லா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட்டை வச்சு உங்களுக்கு ஈஸியாக வந்து மைண்டுக்குள்ளே ரீகால் ஆகும். ஸோ அதனால் படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இடத்துல உட்காந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ ஒரு சாங் மாதிரி கூட நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் வந்து படிக்கலாம். ஒரு லிரிக்ஸ் மாதிரி நீங்களாக க்ரியேட் பண்ணி கூட படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் படிக்கிறப்போ யாராச்சும் அந்த கொஸ்டின் வராது இல்லை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் வரும்னு தோணுச்சுன்னா அதை படிக்க பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் அந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்கிறப்போ அவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து உங்களோட மார்க்ஸ்க்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் படிக்கிங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அப்படின்னா யார் சொன்னாலும் அதை ஒமிட் பண்ணாமல் அதை படிச்சுட்டே இருங்க. ஸோ நீங்கள் படிச்சுட்டே இருக்கப்போ உங்களுக்கு டயர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு, இல்லை தூங்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்களே நீங்கள் மோட்டிவேட் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஜஸ்ட்டு ஒரு தூங்கிட்டு கூட எடுத்து எழுந்து படிக்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஓயாமல் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஏறாது. அதே மாதிரி உங்களுக்கு டயர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள். அதாவது ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் சாங் இல்லாட்டி ஏதாச்சும் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு கேம்ஸோ இல்லாட்டி வந்து ஒரு சாங்ஸோ கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் படிக்க பாருங்கள். பட் அதிலே ரொம்ப நேரம் இருக்காமல் ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க பாருங்கள். ஸோ ஒரு கொஸ்டினை படிக்கிறப்ப லாஸ்ட்டு படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. சப்போஸ் அந்த மாதிரி விட்டுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம இந்த கொஸ்டின்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு லாஸ்ட் ஞாபகம் வரும். இல்லைனா நீங்கள் வந்து லாஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. கடைசி எக்ஸாம்களில் போய் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம படிக்கணும்னு நினச்சோம், இதை வந்து நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து ஏதாச்சும்
ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ஒமிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை பிறகு படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா அந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினோட கீ பாயிண்ட்ஸ் இல்லாட்டி இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு படிக்க பாருங்கள். ஸோ அப்போனா தான் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ரீகால் பண்ணுறப்போ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கீ பாயிண்ட்ஸோ இல்லை ஒரு மெயினான லைன்ஸ் வந்து நீங்கள் எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லைனை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஃபுல் கொஸ்டினுமே ஞாபகம் வந்துடும். ஆனால் முடிஞ்சலாம் வந்து படிக்கிறப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லாட்டி கீ பாயிண்ட்ஸை எழுதி வச்சு படிக்க பாருங்கள். ஸோ கண்டிப்பாக படிக்கிறப்பவே ரிசல்ட் டைமை நினச்சி படிக்க பாருங்கள். ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதே மாதிரி உங்களை யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த கொஸ்டின் அவங்க படிச்சிட்டாங்க, நம்ம இன்னும் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே வந்து டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. அவங்க அந்த கொஸ்டின் படிச்சிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் வேறு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ஒரு கொஸ்டின் படிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க எதர் ஆர் சாய்ஸில் இருக்க கொஸ்டின் கூட படிச்சிருக்கலாம். இல்லை அவங்க படிச்சிருக்க கொஸ்டின் எக்ஸாமுக்கு வராமல் கூட இருக்கலாம், நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் வரலாம். ஸோ அதனால் அவங்க இந்த கொஸ்டின் படிச்சிட்டாங்க, நம்மளும் இந்த கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களை கம்பேர் பண்ணிக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்க டாப்பராக இருக்காங்க, நம்ம டாப்பராக இல்லை, அதனால் நம்ம வந்து எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை தாழ்த்திக்காதீங்க. கண்டிப்பாக வந்து அவங்களோட நீங்கள் அதிக மார்க்ஸே எடுக்கலாம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்களோட நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களோட அதிக மார்க்ஸ் எடுக்கலாம். இப்போ ஒரு டாப்பர் இருக்காங்க, அவங்க படித்த கொஸ்டின் எதுவுமே எக்ஸாமில் வரல, நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் தான் டாப்பர். ஸோ அதனால் முடிஞ்சல வந்து ஒரு டாப்பரோ இல்லாட்டி வேறு யார் கூட உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் கிங் ஆர் குவீன். ஸோ அதனால் முடிஞ்சளவு எந்த ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்களோ அந்த கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும் அப்படின்னு நினச்சி படிக்க பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு நாள் இருக்குது. ஸோ இந்த ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.